வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இந்த சின்ன சின்ன வெளிச்சம் ஏற்கனவே பேசப்பட்ட சின்ன சின்ன வெளிச்சத்தின் தொடர்ச்சின்னு வச்சுங்க. என்னன்னா, டிசம்பர் மாதம் என்னுடைய சின்ன சின்ன வெளிச்சத்தில் ஒன்றில் கோபத்தை பற்றி நான் பேசியிருந்தேன். வழக்கம் போலவே பலர் என்னிடத்துல நல்லா இருந்துச்சுன்னு சொல்ற மாதிரி அந்த கோபத்தை பற்றி பேசின எபிசோடுக்கு நிறைய வரவேற்புகள். நிறைய பேர் அருமையா சொன்னீங்க சார். ஒருத்தர் இந்த கோபத்தை பற்றி இன்னைக்கு தான் சார் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார், இனிமேல் நான் இதை வச்சு எல்லாரும் இது பார்ப்பேன் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பாராட்டுகள் அந்த கோபத்தை பற்றி பேசியதற்கு. ஒருத்தர் சொன்னார், இனிமேல் கோபம்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு சார் அப்படின்னு சொன்னார். எப்போவுமே ஒரு நிறைய பாராட்டு வந்தால் ஒரு கிரிட்டிசிசம் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் என்னை பற்றி தான் பேசியிருக்கீங்க அப்படின்னாரு. நீங்கள் கரெக்டாக தெரியுது, நீங்கள் என்னை பற்றி தான் சொல்லியிருக்கீங்கன்னாரு. நான் உடனே இந்த கேள்விக்கு நான் பதிலாக இன்னொரு சின்ன சின்ன வெளிச்சத்தை சொல்லிடுறேன். நான் முழுசாக சொல்லலைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இன்னொரு ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு உயர் பதவியில் இருக்கிற ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஆமாம் சார், கோபத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலாக பேசணும், ஏன்னா எல்லா இடங்களையும் இன்னைக்கு கோபம் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு சொன்னார். சில நேரங்களில் இது தனக்காக தான் சொல்லப்பட்டது, என்னை பார்த்து தான் நீ சொன்ன அப்படின்னு கோவப்படுற நியாயமற்ற கோபம் இருக்கும் இல்லையா? சில விஷயங்கள் நடக்கும்போது அது தனக்காக தான் நடக்குது. சில பேர் சொல்லுவாங்களா, பஸ் ஸ்டாண்டில் போயிடும், நான் நின்னா மட்டும் இந்த பஸ் வரவே வராது, இன்னும் பிடிசிக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை மாதிரி அவங்க சொல்லுவாங்க. எனவே சில விஷயங்கள் தனக்காகத்தான், தன்னை நோக்கி தான், என்னதான் சொல்றாங்கன்னு அர்த்தமற்ற கோபத்தை குறித்தும் நீங்க பேசியிருக்கணும்னு சொன்னாங்க. உண்மையிலேயே நான் கோபத்தை பொறுத்து பல விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு. சில நேரங்களில் கோபப்படுத்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லும்போது அவங்க அந்த கோபத்தை நியாயப்படுத்த சில காரணம்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரொம்ப சைல்டிஷாக இருக்கும். அப்படி நான் சிலர் என்கிட்ட சொல்றதை கேட்டிருக்கேன், அப்படியே அமைதியாக கேட்பேன். ஏன்னா எனக்கு உண்மை தெரியும். அவங்க அந்த கோபத்தை நியாயப்படுத்த சில வரிசையான காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. நான் அமைதியாக ரசிச்சுக்கிட்டே இருப்பேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன், ஒன்றும் ரியாக்ட் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? இல்லை நீ தப்பு பண்ணுறேன்னு அந்த நேரத்தில் சொன்னால் அவங்களுடைய அன்பை நான் இழந்துருவேன். அதனால் அவங்க தப்பு பொய்யாதான் சொல்கிறாங்க, எப்படியாவது தங்க கோபத்தை நியாயப்படுத்தணும்னு இட்டு கட்டிலாம் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நான் அமைதியாக இருந்துருவேன். ஏன்னு சொன்னால் அவர்களை அந்த நேரத்தில் ஆர்கியூ பண்ணி இல்லை நீ தான் தப்பு நிறுவுவதை விட அவர்களுக்கும் எனக்குமான அன்பு ரொம்ப முக்கியம். இதை சரி பண்ணுறேன்னு போய் அதை இழந்துடக்கூடாதுங்கிற நேரத்தில் அந்த மாதிரி நேரங்களில் நான் அமைதியாக இருந்து விடுவது உண்டு. எனவே கோபத்தின் பல வகைகளை குறித்து அன்று பேசினேன். சில நேரங்களில் தவறாக புரிந்து கொள்கிற கோபத்தை பற்றி அன்று சொல்லாமல் விட்டுவிட்டேன். தவறாக புரிந்து கொள்கிற இடத்தில் கூட கோபம் வரும். அப்படிப்பட்ட கோபத்தை அந்த அன்பை மையப்படுத்தி நாம கண்டுக்காம விட்டுறணும். ஜஸ்ட் இக்னோர் இட் என்ற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.